அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊட்டச்சத்து பானம், அதான் நியூட்ரிஷன் ட்ரிங்க் அதான் பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெரிய பவுலாக எடுத்துருக்கோம். இதில் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பச்சை பயிறு, தட்டாம்பயிறு, கொண்டக்கடலை, கம்பு, வெள்ளை சோயா, சோளம், வெள்ளை கோதுமை, பார்லி அரிசி, கொள்ளு, ஜவ்வரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கேப்பை, வேர்க்கடலை, பொரிக்கடலை, வரகு அரிசி, தினை அரிசி, சாமை அரிசி, குதிரைவாலி அரிசி, பாதாம், முந்திரி, சுக்கு, ஏலக்காய். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 75 கிராம்லேருந்து 100 கிராம்குள்ளே நாங்கள் எடுத்துருக்கோம். முன்ன பின்ன எடுத்துருக்கோம், அது பிரச்சனை இல்லை. எவ்வளோ கிராம், 100 கிராம்குள்ளே எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். இதுவே 2 கிலோ அளவுக்கும் வந்துடும். இது லைட்டாக ஃப்ளேமில் வச்சு நம்ம ஹீட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு பெரிய ஓக்கு கடாயில் வந்து நம்ம எல்லாத்தையும் கொட்ட முடியாது, ஏன்னா 2 கிலோ பக்கத்தில் வரும். இதில் வந்து கொஞ்சம் பாதியாக நம்ம வந்து சூடு பண்ணி எடுக்கலாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டை ஆட் பண்ணி அதை நம்ம ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா தானியங்களையும் நல்லா ஹீட் ஏறணும், சூடு ஏறுற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் ஹீட் பண்ணுங்க. இது இப்போ நல்லா சூடு பண்ணியாச்சு, நல்லா ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம அடுத்து வந்து அரைக்கணும். இதை நம்ம வீட்டில் வச்சு அரைக்க முடியாது, அதனால ஷாப்பில் கொண்டு போய் நாங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். இதை ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா அவங்களே அரைச்சி தந்துடுவாங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ ஷாப்பில் அரைச்சி கொண்டு வந்து காட்டுறோம். ஷாப்பில் இருந்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் அதை மாற்றிடுறோம். நல்லா சாஃப்டாக அரைக்க சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து 3 மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டுலாம் போகாது. 3 மந்த்து வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏர் டைட் பாக்ஸில் இதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பவுலில் எல்லா மாவையும் கொட்டியாச்சு. இது கிட்டத்தட்ட 2 கிலோவுக்கு மேலே இருக்கும். இதுலேருந்து நம்ம அப்பப்போ 50லேருந்து 100 கிராம்ஸ் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க ட்ரிங்க் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஓக் எடுத்துருக்கோம், ஒரு கடாய், சரிங்களா, அதை எடுத்துருக்கோம். அதில் வந்து ஃப்ளேமில் வச்சு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம். இது கொஞ்ச நேரம் ஹீட்லேயே வச்சுருப்போம், ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம அடுத்து வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கோம். அதில் வந்து 50லேருந்து 100 கிராம்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மாவு ஆட் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் இல்லைனா அரை கிளாஸ் அளவுக்கு, 1 கிளாஸ் தேவைப்படும் எப்படியும், தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும், கட்டி விழாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்களே பார்க்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கணும்.
இப்போ வாட்டர் நல்லா ஹீட் ஆயிட்டு இப்போ அந்த மாவை இதில் ஆட் பண்ணலாம். இதில் நிறைய தானியங்கள் சேர்த்தனால இது வந்து கசக்கும், நல்லா இருக்காது, இதெல்லாம் எவன் குடிப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இது நான் உண்மையிலே ட்ரை பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது உண்மையிலே அருமையாக தான் இருக்கும். ரொம்ப கசப்பாக ரொம்ப வித்தியாசமாக அப்படிலாம் எதுவுமே இருக்காது. இது நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுவோம், அதனால் இது ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தாலும் அவங்க விரும்பி குடிப்பாங்க. இப்போ ஒரு அச்சு வெல்லத்தை அப்படியே க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு அச்சு வெல்லம் போதும், அதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து பால் ஆட் பண்ணுறோம், மில்க். சரிங்களா, மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம். 2 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அந்த ஃபஸ்ட்டு கிரைண்டிங் ப்ராசஸ், அந்த அரைக்கிற ப்ராசஸ் மட்டும் தான் கொஞ்சம் டைம் ஆகும். அதுவும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு 3 மந்த்துக்கு இருக்கும். நீங்கள் அப்பப்போ எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸில் ரெடி ஆயிடும் எல்லாமே. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 மினிட்ஸ் பக்கத்தில் ஃப்ளேமில் வச்சுட்டு போதும். அவ்வளோதான், நம்ம ட்ரிங்க் ரெடி ஆகிட்டு நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம வந்து ஹெல்த் ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டோம். இது நீங்கள் அப்படியும் சாப்பிடலாம், இல்லைனா கிளாஸில் ஊற்றியும் சாப்பிடலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் வந்து உண்மையிலே சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ வந்து பிஸ்தாவை நம்ம 2ஆக உடச்சி இதில் மேலே போட்டு விட்றோம். இதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது ஆக்சுவலாக வீக்காக இருக்கிறவங்க, உடம்புல சத்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இதை அழகாக செஞ்சு சாப்பிடலாம். உண்மையிலே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது நார்மலாக உள்ள பர்சனும் சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. உடம்புக்கு உண்மையிலே ரொம்ப நல்லது. இப்போ இதை கிளாஸில் ஊற்றி நான் குடிக்க போகிறேன். ஓகே வியூவர்ஸ், நான் குடிக்க போகிறேன். நம்ம அடுத்து ஒரு சூப்பரான டிஷ்ஷில் பார்ப்போம். அன்டில் தென், பாய் பாய்.